திமுக காரங்களை மட்டும் வந்தாங்களாம். அதுல ஃபர்ஸ்ட் செந்தில் பாலாஜி வந்துட்டார். ஸ்ட்ரைட்டா ஷூட்டிங் கேமரா எடுத்துட்டு வந்துட்டார். ஒருத்தன் அப்படியே கையை பிடிச்சி நெளிறான். பாஸ், ஐ வாண்ட் டு எமோஷன் ப்ளீஸ். அதேதான் இப்ப எடுத்துறேன். அதுக்கு அடுத்தது வந்தாரு பாருங்க மகேஷ் பொய்யாமொழி. அடுத்தது நம்ம மகேஷ் பொய்யாமொழி. உங்க முகத்துல 3 எம்ஜிஆர், 6 சிவாஜி, 9 ரஜினிகாந்த், 12 கமலஹாசன் தெரியுறாங்க. இத்தனை பேரா தெரியுறாங்க. உங்க முகம் அந்த மாதிரிங்க. அன்னைக்கு நைட் இவர் நடிக்க அந்த பிரச்சனையிலையும் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கன்னு ஆக்டிங் போட படிச்சு சொன்னாங்க. கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா. மக்கள் எங்க உண்மை தெரிஞ்சுச்சுன்னா இந்த 2 பேரை பார்த்தே உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க. அன்னைக்கு அந்த 2 பேர் கேமரா வேணுங்கன்னே கொண்டு வந்து வர வச்சு அங்க நில்லுங்க, கேமரா நில்லுங்க, நாங்க 2 பேர் நிக்கிறோம். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரதில்ல திக்கி போயிருவேன். இன்னொரு நெப்போ கிட்ட ஒன்று வரும் காலையில துபாயில இருந்து கிளம்பி வந்துட்டு ஒரு மணி நேரம் கூட ஹாஸ்பிட்டல் இல்லை. அப்படி ஒரு மணி நேரம் வந்துட்டு கடைசியில் ஒரு பேட்டி, ஏங்க இந்த தப்புலாம் பண்ண அவரை போய் ஏங்க கொஸ்டின் கேட்கல, தாவேக்க தலைவரை பார்த்து கொஸ்டின் கேளுங்க. இப்போ புரியுதா? பாவம் முதலமைச்சருக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஒரு பேப்பர் கொடுத்தா படிப்பார். சீனி சக்கரை சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பா. இதான்டா திமுக, இதான் திமுக மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான்.